டியர் ஃபாலோவர்ஸ், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் ஒரு சீரான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக சானி அபேசேகர் பொறுப்பெடுத்ததன் பின்னால் இந்த விசாரணைகள் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு விடயங்களைத்தான் அண்மைய சில மாதங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விசாரணைகளுடைய முன்னெடுப்புகள் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்னால் இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான முக்கிய சூத்திரதாரி புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். அவர்களுடைய கைது பல்வேறு தரப்பினரை கலங்கடிக்க செய்திருக்கின்றது என்றுதான் நாம் கூற வேண்டும். பொதுவாக பிள்ளையானும் சரி, பிள்ளையானோடு இருந்த ஜஹ்ரானுடைய தம்பியாக இருந்தாலும் சரி, ஜஹ்ரானுடைய குழுவாக இருந்தாலும் சரி, இவர்களை ஒருங்கிணைத்து இந்த தாக்குதல்களை அரங்கேற்றியிருப்பது சுரேஷ் சாலே என்பது கிட்டத்தட்ட நிரூபணமாகி இருக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த விடயத்துடன் தொடர்புடைய சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருப்பதன் விளைவு, அவருடைய விசாரணைகளுக்கு அவர் முகம் கொடுத்திருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அவரை எப்படியாவது அந்த விசாரணைகளில் இருந்து வெளியே கொண்டு வந்து விட வேண்டும், அவரை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அவருடைய தரப்பு யாரெல்லாம் இந்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாருமே மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த விடயத்தில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களில் உதய கம்பன்வல, விமல் வீரவன்ச மற்றும் சன்ன ஜெயசுமன, சரத் வீரசேகர போன்றவர்கள் மிக முக்கியமானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாவது இந்த விசாரணையை தடுத்துவிட வேண்டும், இந்த விசாரணையிலிருந்து சானி அபேசேகரை துரத்திவிட்டு அவருக்கு பதிலாக வேறொருவரை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சத்தியாகிரக போராட்டங்களில் கூட ஈடுபட்டிருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாக கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக ஒரு 4-5 பேர் அல்லது ஒரு 10 பேருக்குள்ளதான் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எப்படியாவது குழப்பி அடித்து விட வேண்டும் என்ற ஒரு நிகழ்வுகள் தொடர்ச்சியாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றன. முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி கூட கோத்தாபாய ராஜபக்சவுக்கு மிகவும் ஆதரவாகத்தான் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். எப்படி இருந்தாலும், எத்தனை கூடாரங்களை போட்டு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் அதற்கு எந்த வகையான தடங்கல்களும் இடம்படாது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயசிச நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான விடயங்களை ஊடகவியலாளர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் முகமாகவே அவர் தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்களை பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான உண்மை தன்மைகள் வெளிக்கொண்டு வர வேண்டும். யாரெல்லாம் சூத்திரதாரிகளாக இருக்கின்றார்களோ, மஹிந்த மற்றும் மஹிந்த கோ என்று சொல்வார்கள், மஹிந்தவுக்கு அடிவருடியாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள், முன்பு சொன்னது போல் இந்த உதய கம்பன்வல, விமல் வீரவன்ச, ஞானசார, சரத் வீரசேகர போன்ற பல்வேறு தரப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் பகுதி அளவிலாவது இந்த உயிர்த்த தீன தாக்குதல்கள் தொடர்பான விடயங்களோடு சம்பந்தம் இருக்கின்றன என்ற ஒரு ஊகம் எல்லோரு மக்கள் மத்தியில் எழும்பி இருக்கின்றது. இந்த விசாரணைகளுடைய தொடர்ச்சியான முன்னேற்றங்கள் காரணமாக பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வகையான நிகழ்வுகள் இனிவரும் நாட்களில் இடம்பெறப் போகின்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த விசாரணைகள் வழியாக யாரெல்லாம் இந்த படு பாதகமான செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயம் இலங்கை மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை எல்லோருடைய அபாவமாக இருக்கின்றது. தொடர் வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.